ரயில்வேயில் இயக்கப்படும் பாசஞ்சர் ரயில்கள் அனைத்தும் சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு வருவதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பெருநகரங்களை சிறு நகரங்களோடு இணைக்கும் வழித்தடங்களில் பயணிக்கும் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் இயக்கப்படும் பாசஞ்சர் ரயில்கள்தான் நிதிச் சுமையை குறைக்க உதவி வருகின்றன. குறிப்பாக விவசாய கூலி தொழிலாளர்கள், தொழிற்சாலை ஊழியர்கள், நடுத்தர வர்க்க வர்த்தகர்கள், காய்கறி, பழங்கள் உள்ளிட்டவற்றை விற்பனை செய்யும் பெண்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் ஆகியோருக்கு பாசஞ்சர் ரயில்களே வரப்பிரசாதமாக அமைந்துள்ளன. அனைத்து சிறிய ரயில் நிலையங்களிலும் நின்று செல்லும் பாசஞ்சர் ரயில்கள் பலராலும் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அவை படிப்படியாக சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில்களாக மாற்றப்படுவதாக செய்திகள் வெளியாகி உள்ளன. இந்த சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வழக்கம் போலவே அனைத்து ரயில் நிலையங்களிலும் நின்று செல்லும் என்றாலும் அவற்றின் கட்டணங்கள் வழக்கமான கட்டணத்தை விட அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு சில வழித்தடங்களில் அது இரட்டிப்பு கட்டணமாகவும் மாற்றப்பட்டுள்ளது. உதாரணமாக, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து திருப்பதி செல்லும் பாசஞ்சர் ரயில்களில் வழக்கமாக வாங்கப்பட்ட 35 ரூபாய் கட்டணம் தற்போது 70 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சென்னை கடற்கரையில் இருந்து வேலூர் செல்லும் பாசஞ்சர் ரயில் கட்டணமும், சென்னை எழும்பூரில் இருந்து புதுச்சேரி செல்லும் பாசஞ்சர் ரயிலின் கட்டணமும் 30 மற்றும் 45 ரூபாயிலிருந்து 65 மற்றும் 80 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது ஏறத்தாழ எக்ஸ்பிரஸ் ரயில்களின் கட்டணமாகும். ஆனால் இவை எக்ஸ்பிரஸ் ரயில்களைப் போல் விரைவாக செல்லாமல் குறைவான வேகத்தில் வழக்கமான நேரத்திலேயே இயக்கப்படுகின்றன. வசதி உள்ளவங்களோ இல்லை பெரிய நடுத்தர வகுப்பினரோ போக மாட்டாங்க. அடிமட்டமான நிலையில் இருக்கக்கூடிய ஏழை மக்களும், அன்றாட விவசாய கூலிகள், வியாபாரிகள், சின்ன சின்ன வியாபாரிங்க, கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு இது எப்படி சென்னை டு செங்கல்பட்டுக்கு சபர்பன் இருக்கோ அந்த மாதிரி இது கிராம பகுதிகளை இணைக்கிற ஒரு பேசஞ்சர் ரயிலாக தான் எல்லா பக்கமும் இது போய்கிட்டு இருக்கு. இதை தெற்கு ரயில்வே கனிவுடன் பரிசீலித்து இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற்று ஒரு சிறிய அளவில் கட்டண உயர்வை ஏற்படுத்தி கொண்டால் நலமாக இருக்கும் என்பது பயணிகளினுடைய விருப்பம். கொரோனா காலத்துக்கு பிறகு பல பாசஞ்சர் ரயில்கள் நிறுத்தப்பட்டு வருவதாக கூறும் ரயில்வே அதிகாரிகள் மீண்டும் இயக்கப்பட்ட ரயில்கள் சிலவற்றில் உடனே கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட்டதாக தெரிவித்தனர். ஆனால் கர்நாடகாவில் பெங்களூரு, மைசூரு, ஹூப்ளி உள்ளிட்ட பகுதிகளில் எழுந்த கடும் எதிர்ப்பு காரணமாக தென்மேற்கு ரயில்வே அந்த கட்டண உயர்வை உடனே திரும்ப பெற்றுவிட்டதாக அவர்கள் கூறினர். எனினும் மற்ற கோட்டங்களில் பாசஞ்சர் ரயில்கள் படிப்படியாக சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில்களாக மாற்றப்பட்டு வருவதால் சாமானிய மக்கள் அதிக கட்டணம் செலுத்தும் கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.